ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லூம் எப்படி பயன்படுத்துறது. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் கூட பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சரிங்க, அப்படின்னு பார்ப்போம். தேவையில்ல அப்பெல்லாம் தூக்கி போட்டுரும் ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு இது கொடுக்க போகிறோம், ஒரு அட்வான்ஸ்மெண்ட். என்னென்னா, யார் நம்ம வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெட்ரா கடிஷன் ஃப்ரீயாக தரப்போம். அது அப்போ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னையும் தருவோம் சில பேருக்கு, ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணி. ஓகேவா? இருங்க, அந்த பொருள் ஷீல்டு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஷீல்டில் டிசைன் பண்ணுறது இந்த வீடியோ பாருங்க. அப்புறமா பெட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஷீல்டுக்கு பதிலாக நீங்கள் பெட்டை வச்சுக்கோங்க. ஓகேவா? லைட்டாக கோல்டாக இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இருங்க, அந்த லூம் வேற காணும். இருங்க, தேடிக்கிறேன். டை லூம் பையில இதெல்லாம் தேவையில்ல. ஐயோ சார்ஜ் வேற கம்மியாக இருக்கு பாருங்க. என்ன பண்ணுறது? லூம் டைப் பண்ணும். ஓகே, வந்துட்டு இதான் நம்மளுக்கு தேவையானது. அப்புறமா பேனர் எடுத்துப்போம். டையோ பேனர் இதை எடுத்துக்கலாம். பேனர் எடுத்துப்போம். என்ன கலர் எடுக்கலாம்? பிளாக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் பேனர். இதை நம்ம எடுத்து வச்சு தான் நம்ம பண்ண போகிற டிசைன்னா பாருங்கள். பேனர்ஸ் எல்லாம் எது இருக்குன்ட்டு நம்ம பிளாக் தான் வந்து பிளாக் கலர் பேனர், ரெட் கலர் டை இதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டைன்னு போட்டு வைப்போம். வருதா? சளி வேறு லைட்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் மாற்றப்பட்டேன். நம்ம கமாண்ட் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு, யுவபாரதி. அவர் ஒரு யூடியூபர் தான். இருங்க செய்வோம். எனக்கு அந்த இது டையை காணும். டை பார்ப்போம். இன்னைக்கு தான் டை கொடுக்க மாட்டானோ வேற. நீங்கள் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோலாம் வராது. உங்களுக்காக இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா நார்மல் வீடியோ போட்டு யாரும் பார்க்க மாட்டீங்க, அதான் ஷார்ட்ஸாக போடுறேன். வீடியோ அப்புறமா போடுவேன். என்ன வீடியோ போட சொல்கிறீங்களோ போடுவேன். நம்ம வந்து ஆரம்பித்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே 109 பேர் பார்க்குறீங்க. 7 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் காட்டி விட்டுரும். வேறுங்க டையெல்லாம் எடுத்து எங்கடா லூம் தம்பி வாடா. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேனர் எடுத்து ஃபஸ்ட்டில் வைங்க, டை எடுத்து நெக்ஸ்ட்டில் வைங்க. அப்புறமா இந்த மாதிரி டிசைன் வரும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இதை எடுத்துங்க. அப்போ இந்த டிசைன் ஓகே. உங்களுக்கு இந்த வந்து க்ரீப்பர் டிசைன் விட்டா க்ரீப்பர் பிளாக் டை எடுக்கணும். நீங்கள் பிளாக் டை எடுத்தால் நல்லா இருக்கும். பிளாக் டை ஓகே. வந்துட்டு டிசைன் போடுவோம். ஃபஸ்ட் எடுத்து அந்த பேனர், அப்புறம் அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ஒன்று வேணும். டிசைன் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். டிசைன் வச்சுக்கலாம். இதில் உள்ள எழுத்துக்களை வச்சா நீங்கள் இது சும்மா நான் டிசைன் போட்டு தான் காட்டுறேன். அப்புறமா உங்களுக்கு வந்து எல்லா டிசைனும் எப்படி யூஸ் பண்ணுறது, லெட்டர்ஸ் எப்படி போடுறது அனைத்தும் வந்துடும். ஓகே, நம்மளோட ஓகே நம்ம ஷீல்டோட டிசைன் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம என்ன பண்ணோம், ஷீல்டு எடுத்து
எடுத்து இங்கே வைங்க. இந்த ஷீல்டு எடுத்து இங்கே வச்சிங்கன்னா டிசைன் போட்டு ஷீல்டு வந்துடும். இங்கே பாருங்க. எப்படி இருக்கேன் ஷீல்டு? இதுதாங்க இப்படி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். இதுதாங்க உங்களோட மாசான ஷீல்டு. இப்படி நல்லா இருக்கா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட வீடியோ வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க.